ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி தக்காளி தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா 1 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. 1 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பழமாக உள்ளதை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போலாம் நமக்கு வந்து தக்காளி ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க விற்கிது. இந்த டைமில் நம்ம தக்காளி வாங்கி தக்காளி தொக்கு, ஊறுகாய் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி ஜாமு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எங்கள் ஊர்லலாம் தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு தாங்க விற்கிது. இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி கட் பண்ணி அந்த அடுப்பில் நரம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை மறுபடியும் அரைக்க தான் போகிறோம். நான் வந்து 4ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து நான் மொத்தம் 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ கொஞ்சமாக இப்போ விட்டுக்கிறேன். 75 கிராம் அளவு இப்போ எண்ணெய் விட்டுட்டு மீதி வந்து நம்ம அப்புறம் சேர்த்திக்கலாம். இதில் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் தாளிப்போம். அதனால் இப்போ கொஞ்சமாக போதும். கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா தக்காளியை அதை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு தக்காளியில் வந்து தண்ணிலாம் விட்டு வருங்க. நமக்கு அதுவே போதும். தக்காளி வந்து அதிலேயே நல்லா வதங்கிட்டு நமக்கு வெந்தும் வந்துடும். இப்போ தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 கிலோ தக்காளிக்கு நான் வந்து 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். அந்த அளவுக்கு அப்போ தான் நமக்கு வந்து காரம் சரியாக இருக்கும். புளி எடுத்துக்கோங்க. புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு அதில் மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும். ஓடெல்லாம் கூட ஒரு சில புளிகளில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம இப்படி சேர்த்திக்கலாம். இல்லை நம்ம நல்லா கரைச்சிட்டு கூட நம்ம ரொம்ப நமக்கு இதாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா புளி வந்து நம்ம கரைச்சிட்டு கூட சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து நம்ம புளியை கரைச்சிட்டு நம்ம அப்படியும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு அப்படியே நம்ம 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். தக்காளி தொக்குலாம் நமக்கு வந்து செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வந்து 1/2 மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சாதம் மட்டும் வடித்தா கூட போதும். நம்ம இதை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு ஈஸியாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். நம்ம கடுகு வெந்தயம்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்து அம்மியில் வச்சு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அம்மி இருந்தால் அம்மியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கடுகு வெந்தயம்லாம் சேர்க்கும் பொழுது தான் நமக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்பொழுது நமக்கு வந்து கெட்டு போகாது. இந்த தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம ஆஃபீஸ்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சாதம் மட்டும் வடித்தாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம செஞ்சு கொடுத்துட்றதா கூட இந்த மாதிரி கொடுத்து விட்டோம்னா அவங்க ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்டுப்பாங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நான் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா நமக்கு கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு நான் பூண்டு 20 பல் வந்து உரிச்சிட்டு நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி தொக்கில் பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க.
பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுட்டு, ஏன்னா நமக்கு வந்து மூடி போட்டு வச்சிடணுங்க, இல்லாட்டி நமக்கு மேலே தெரிக்கும். அதனால் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மட்டும் நமக்கு திறந்து கலந்து விட்டுருங்க, இல்லாட்டி நமக்கு அடியில் பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா அது திக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து அடியில் பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் கடுகு வெந்தயம் நுணுக்கி வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து வச்சுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. மறுபடியும் மூடி போட்டு வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஓரங்கள்லேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் இந்த அளவு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 2 மாதம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.